உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த மீன ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, ஒரே புலம்பலாக இருக்கீங்க. எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, நான் எல்லாருக்கும் உதவிகள் பண்ணுறேன், நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, என்னை மட்டும் ஏன் இப்படி ஏமாத்துறாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, என் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேன், நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டேன், 7 சனியில் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டேன், உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள், நிறைய ஏமாற்றம், தொழில நஷ்டம். நிறைய பேருக்கு என்னென்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தோடையே ஒரு 5 வருஷமாக ஓடிட்டுருக்கீங்க. அதுவும் இந்த கொரோனா வந்துச்சு சார், கொரோனா வந்தவங்க உலகமே பிரச்சனையாச்சு. ஆனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய மாறிட்டாங்க. எனக்கு மட்டும் ஒரு மாற்றமே இல்லை, ஒரு பயிற்சி அதுன்றாங்க, சனி பயிற்சி அதுன்றாங்க, ராகு இது பயிற்சி எல்லாம் சொன்னால் கூட எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துங்க. காரணம் என்னன்னா, நிறைய மீனராசி என்பவர்களுக்கு புதன் திசை கேது திசை மிகப்பெரிய வாழ்க்கையில் பிரச்சனைகளை, கடனை, உறவுகளால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, வம்பு வழக்குகளை கொடுத்துருக்கோம். இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது சார், சுக்கிரன் நல்லா தானே சார் இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சுக்கிரதசை எல்லாருக்கும் நல்லா இருக்கும்லாம் அவசியம் இல்லை. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு சுக்கிரதசை பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் தான் பெரிய நஷ்டத்தை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய நிறைய இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுக்கிரன் அப்படின்னாவே நல்லதை செய்வார். அப்படி கிடையாது. அவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கார், லக்னத்துக்கு அவர் என்னவா இருக்கார், அதே மாதிரி அவர் நல்ல நட்சத்திரம் நிற்கிறாரா, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரா, கேந்திர திரிகோண பாவங்களில் இருக்காரான்னு ஒரு வாட்டி பார்க்கணும். அதே மாதிரி நிறைய மீனராசி என்பதற்கு பொருளாதார பிரச்சனை எப்போவுமே இருக்கும். ஏன்னா மீனராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு, உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால் பெண்கள் பண விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் எப்போவுமே இருக்கும். அந்த விஷயம் மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்கும். அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, இந்த வருஷம் அதற்கான வழி பிறக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே ஜூன் மாதத்துக்கு மேலே உச்சம் பெற போகிறார். அப்போ அதுக்கான வழிமுறைகள் நீங்களாகவே உங்களுக்கு நடக்கும். அதுக்கான வழிபாடுகள் கண்டிப்பாக நடக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவாங்க. நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வழிகாட்டியாக நிறைய பேர் ஜூன் மாதத்துலேருந்து வர போகிறாங்க. இந்த காலகட்டம் 7 சனி இருந்தால் கூட, ஜென்ம சனி இருந்தால் கூட மீன ராசி என்பவர்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சில பாதிப்புகள் வரும். ஏன்னா சனியுடைய நட்சத்திரமேனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில நினச்சா மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. சில தவறான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மட்டும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எடுக்கக்கூடிய முடிவுகளை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். எந்த விஷயமா தான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இதில் என்ன நல்லது கெட்டதுன்னு பார்த்து நீங்கள் முடிவெடுக்காமல் அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற பூரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகும்போது அவருடைய பார்வை 7ஆம் இடத்து பார்வை லாபஸ்தானத்தில் விழுது. அப்போ தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும், தடங்கல்கள் நீங்கும், தடைகள் விலகும், தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும், பண வரவுகள் வரும். நிறைய இடத்துல பொருளாதார உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள்,
மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, மனைவியோட குடும்பத்தார் மூலமாக, கணவருடைய குடும்பத்தார் மூலமாக நிறைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம், ஜூன் வரைக்கும் கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு மேலே கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் மாறுங்க, அது நல்லது. நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எப்போவுமே உயர் பதவி, உயர் அந்தஸ்து தான் இருப்பீங்க. அந்தளவுக்கு நேர்மை, நாணயம் இருக்கும் உங்ககிட்ட. அந்தளவுக்கு ஒரு கம்பெனியை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். வாழ்க்கையில் உழைக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பவர்கள். அந்த உழைப்பெல்லாம் வீண் போயிருக்கும் கடந்த 5 வருஷமாக. இப்போ தான் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே தான் கிடைக்க போகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது. நீங்கள் இயற்கையாகவும் சரி, செயற்கையாகவும் சரி, மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நடுவில் போய் தேவையில்லாமல் செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே நடந்தே தீரும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வரன் இந்த வருஷம் தான் அமைய போகுது. நிறைய பேருக்கு நடக்கலைன்னா சந்தோஷப்படுங்க. ஜென்ம சனியில் ஏதாவது தவறுகள் கூட, தவறான ஒரு வரனை கூட தேர்வு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வரன் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதகமான வரனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே திருமண யோகம் மூலமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்கள் அடுத்த ஒரு குழந்தை பெற்றுக்கணும், 3ஆவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் நிறைய மீனராசி என்பவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜூன் மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணிங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாகவும் பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்னொரு அடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மீனராசி என்பவர்கள் நிறைய பேர் பணம்லாம் கட்டி ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாடுக்கு ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 1 லட்சம் வாங்கினார் சார், 2 லட்சம் வாங்கினார், 5 லட்சம் வாங்கினார். நான் கடைசியில் கடன் வாங்கி கொடுத்தேன், எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சலாம் நினச்சி இப்போ ஏமாந்துட்டு பணமும் வராமல் ஃபோனும் எடுக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஆளை பிடிக்க முடியலன்னு நிலை மாறி இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்கான தகுதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி மன கஷ்டத்தோடு இருக்கீங்க, மன கசப்போடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது மனைவி மூலமாக இருக்கலாம், கணவர் மூலமாக பிரச்சனை இருக்கலாம், இல்லை அங்கே ஒரு வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கலாம், என்ன வெளில சொல்ல முடியாமல் இருக்கீங்க. அந்த நிலை மாறி நல்லா சந்தோஷமாக வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு 2026ஆம் ஆண்டில் இருக்குது. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் வாழ்க்கையில் பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு தசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது தசை, முக்கியமாக சனி தசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம், அதில் சுக்கிர தசை, புதன் தசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம்.
நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.